Students, in this session, I am going to teach exercise 12 for you. Okay, students, exercise 11 is similar to exercise 10. You can try this as homework. Now, exercise 12 I am going to teach for you. Govind and Gopal share profits in 5:4 ratio. They admit Rahim as partner. Govind surrenders 2/9 of his share. Gopal surrenders 1/9 of his share. Calculate new profit ratio, sacrifice ratio. You got me, students? Okay. Now from this, what do you understand? What is the old ratio? 5:4 is the old ratio. Who is admitted? Rahim is admitted. Now, old partners, what they have decided to do? Govind surrenders 2/9 of his share அப்படின்னா கோவிந்தோட ஓல்டு ஷேர் எவ்வளோ? 5/9. Am I right, children? டோட்டலாக 9 பார்ட் இருக்குது. அதில் கோவிந்தோட ஷேர் வந்து 5/9, கோபாலோட ஷேர் வந்து 4/9. கரெக்டாக? இப்போது இந்த 5/9 ஷேர்லேருந்து கோவிந்த் வந்து 2/9 ஷேரை வந்து ரஹீம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோபால் வந்து 4/9 ஷேர்லேருந்து 1/9 ஷேரை ரஹீம்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது ஆனால் 2/9 ஆஃப் ஹிஸ் ஷேர், நோட் த வேர்ட். இந்த ஆஃப் அப்படின்னு வந்தால் யூ கெனாட் ஜஸ்ட் லைக் தட் டைரக்ட்லி மைனஸ் இட் ஆஸ் வி டிட் இன் த ப்ரீவியஸ் சம். நம்ம 10th சம்மில் பண்ண மாதிரி ஃப்ரம் அப்படின்னு கேட்டால் மிஸ் என்ன சொன்னேன், டைரெக்டாக அந்த போர்ஷனை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த 2/9 ஆஃப் ஹிஸ் ஷேர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த 2/9 ஷேர் வந்து எவ்வளோ போர்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டைரெக்ட் மைனஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் we have to find out how much is 2/9 of 5/9 share. Once again I repeat, how much is 2/9 of 5/9 share. Okay, similarly, how much is 1/9 of 4/9 share. அதை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி யோர் சாக்ரிஃபைஸ். நம்ம ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து கோவிந்த் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. கோபால் ஹீ சாக்ரிஃபைஸ் தட். ஓகே, ஸோ உனக்கு சாக்ரிஃபைஸ் கிடச்சிரும். சாக்ரிஃபைஸ் கையில் கிடச்சிருச்சுன்னா ஓல்டு ரேஷியோ உன் கையில் இருக்கும், சாக்ரிஃபைஸும் உன் கையில் இருக்கும். இது ரெண்டையும் வச்சு நீ ஃபார்முலா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீ வந்து நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். ஐ வில் டூ த சம் நவ். Students, now see here I have written the solution for you. Govind is to Gopal is to Rahim I have written. நம்ம கையில் என்ன இருக்குது? ஓல்டு ரேஷியோ இருக்குது 5:4. அப்போ ஓல்டு ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். 5/9 is to 4/9. Now you have to write the statement. அதுக்கப்புறம் எழுதணும். What is done அப்படின்றத எழுதுகிறோம் நம்ம. Rahim is admitted. Govind surrenders 2/9 of his share. ஓகே, அப்போ கோவிந்த் வந்து 2/9 ஆஃப் அவனோட ஷேரை சரண்டர் பண்ணானா அப்போ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ சாக்ரிஃபைஸ் ஆஃப் கோவிந்த் வந்து என்ன அப்படின்னா 5/9 2/9 போச்சுன்னா அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஓகே, 5/9 ஆஃப் 2/9 ஹவு மச் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். சாக்ரிஃபைஸ் ஆஃப் கோவிந்த் இஸ் 5 2s are 10 and numerator you have to multiply. Denominator also you have to multiply. 9 9s are 81. This is mathematical calculation. So sacrifice of Govind is 10/81. Next we are going to see for Gopal. Now you listen. Gopal surrenders 1/9 of his share. So sacrifice of Gopal, Gopaloda old share 4/9 into 1/9 எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். So 4 into 1 4, 9 9s are 81. Sacrifice of Gopal is 4/81. Okay, students, so now we have found out the sacrifice share of Govind and Gopal. See here, children, you want to take and write the last step. Sacrifice ratio of Govind and Gopal. So 10:4 you get. I am simplifying it. I am reducing it to 5:2. So what is the sacrifice ratio of Govind and Gopal? 5:2. Next step is calculation of new profit ratio. First you want to write the formula. New profit share oda formula enna? Old share la irundhu நம்ம sacrifice minus பண்ணனும்.
ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், பார்ட்னரோட சாக்ரிஃபைஸ் ஷேரை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம கையில் ஆல்ரெடி ஓல்டு ஷேர் கையில் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நவ் we are going to find out new share of Govind. Students, now listen. New share of Govindக்கு வந்து old share 5/9, sacrifice 10/81. Okay, now denominator is different, so find the LCM and find out the new share. I have found the common denominator, children. Denominator 81 is the biggest number. 9 will go in 81, so I have taken 81 as LCM, and I have found out the new share by subtracting 45 minus 10 in the numerator. You get 35/81. The calculation I have given there, you can check it out. Similarly, we are going to find out new share for Gopal. Students, now you see new share for Gopal. That is 4/9 is the old share. Sacrifice is 4/81. So old share 4/9ல இருந்து sacrifice 4/81 நம்ம மைனஸ் பண்ணோம்னா கோபாலோட நியூ ஷேர் வந்து 32/81. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட் மீன்ஸ் அவுட் ஆஃப் 81 பார்ட்ஸ் கோபாலோட ஷேர் வந்து 32. ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஃபார் ரஹீம் ஆல்சோ நியூ ஷேர் ஆஃப் ரஹீம். அப்போ ரஹீமோட நியூ ஷேர் என்னவாக இருக்கும், எவ்வளோ பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதுதான், அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அவனோட ஷேர் இல்லையா, ரஹீமோட ஷேர் கிடச்சிரும். அதாவது கோவிந்த் வந்து எவ்வளோ கொடுக்குறான் ரஹீம்க்கு, 10/81 சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். கோபால் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், 4/81 கோபால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். இப்போ ரஹீம் கிட்ட கையில் எவ்வளோ இருக்கும், 10/81 + 4/81. இந்த ரெண்டு போர்ஷனும் சேர்த்தா தான் அவனோட நியூ ஷேர். ஸோ அதை நம்ம இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாம். நவ் see நியூ ஷேர் ஆஃப் ரஹீம். அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த சாக்ரிஃபைஸை அப்படியே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 10/81 + 4/81. டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை மாத்திரம் ஆட் பண்ணேன்னா 14/81. இப்போ அந்த 14/81 தான் ரஹீம்க்கு கிடைச்ச நியூ ஷேர். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் த ஆன்சர். நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரை இருக்கிறத நம்பர்ஸ் மாத்திரம் எடுத்து கீழே எழுதணும். 35:32:14. திஸ் இஸ் யோர் நியூ ஷேர். ப்ரீவியஸ் செக்ஷனில் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 10:4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம் சில்ட்ரன். அந்த ஷேரை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன்லையே கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும் கடைசி வரைக்கும். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? Good morning students. In today's session we are going to work out exercise 14 in accountancy. Exercise 14 goes like this children. Karthik and Kannan are equal partners. Kailash is admitted for 1/4 share. Kailash acquires it in 7:3 ratio. Calculate new profit ratio and sacrifice ratio. Okay, so once again I am reading the question. Karthik and Kannan வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து ப்ராஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கைலாஷ் அட்மிட் பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில். கைலாஷ்க்கு 1/4 ஷேர் கொடுக்கலான்னு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த 1/4 ஷேரை வந்து கைலாஷ் வந்து என்ன ரேஷியோவில் அக்யூர் பண்ணுறான் அப்படின்னா 7 பார்ட்ஸ் ஃப்ரம் கார்த்திக்கும் 3 பார்ட்ஸ் ஃப்ரம் கண்ணனுக்கும் அவன் வந்து அக்யூர் பண்ணுறான். பட் ஹவு மச் அப்படின்றது வந்து வி டோன்ட் நோ. ஓகே, இந்த 1/4 ஷேரை வந்து கைலாஷோட ஷேர்ஸ் 7/10 அண்ட் கார்த்திக் வந்து 3/10. இந்த இதில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. 1/4னா எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். அதுதான் அவங்க கொடுக்குற சாக்ரிஃபைஸ். யார், கார்த்திக் அண்ட் கண்ணன் கொடுக்குற சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ் நம்ம கையில் இருக்குது. ஓல்டு ரேஷியோ ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஓல்டு ரேஷியோ கொடுக்காம ஈக்குவல் பார்ட்னர்ஸ்ன்னு கொடுத்தா ஓல்டு ரேஷியோ வந்து 1:1. ஓகே, 1:1 கன்சிடர் பண்ண, அதாவது half 50-50. ஸோ அதான் அவங்களோட ஓல்டு ரேஷியோ. இப்போ ஓல்டு ரேஷியோ உனக்கு கிடச்சிரும், சாக்ரிஃபைஸ் கிடச்சிரும். அதை வச்சு நீ நியூ ப்ராஃபிட் ரேஷியோ find out பண்ணலாம். Let us proceed with the solution. Students, now solution you want to write like this.
old ratio is given, Karthik and Kannan 50-50, so 1:1. So their old share will be half. Okay, you want to write this statement. Kailash is admitted for 1/4 share. He acquires in 7:3 ratio from old partners, it is given. You got me, students? Okay, so which means that out of this share, that is 7/10 1/4 how much, அதே மாதிரி 3/10 1/4 how much அப்படின்னு நம்ம calculate பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து sacrifice ratio. Okay students, so let us see how much we are getting that sacrifice ratio. Students, this is your next step. So we are finding sacrifice of Karthi, 7/10 into 1/4, that is 7/40. Again sacrifice of Kannan, 3/10 into 1/4, that is 3/40. So their sacrifice share will be, numerator மாத்திரம் எடுத்து எழுதுங்க, 7:3. இப்போ sacrifice நம்ம கையில் இருக்குது, old வந்து equal shareனு கையில் இருக்குது. இப்போ new share is equal to old minus sacrifice. formula apply பண்ணி நம்ம new share calculate பண்ண போகிறோம். Students, now listen. So new share is equal to old share minus sacrifice share. First you want to write the formula. So கார்த்தியோட new share என்னன்னு calculate பண்ண போகிறோம். கார்த்தியோட old share வந்து half, கார்த்தியோட sacrifice வந்து 7/40. So 40 is the biggest number. LCM calculation you have to do. So you get the answer as 13 divided by 40. New share of Kannan பாருங்க, அதே மாதிரி அவனோட old share வந்து half இருக்குது. Sacrifice of Kannan வந்து 3/40 இருக்குது. Here also the same operation. 40 LCM எடுத்துக்கோங்க. LCM calculate பண்ணிங்கன்னா 17/40 வரும். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து கைலாஷ் கூடிய நியூ ஷேர் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். கைலாஷோட ஷேர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, அதாவது 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நியூ ஷேர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம 40 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கைலாஷோட ஷேரையும் நம்ம 40 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ 1/4ல் டினாமினேட்டர் நமக்கு 40 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 10. அப்போ டினாமினேட்டரில் 10 பண்ணோம்னா நியூமரேட்டர்லேயும் 10ஆக தான் பண்ணணும். ஓகே, வை பிகாஸ்னால் இங்கே 1/4 ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இப்போது 40 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா ஈக்குவல் ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்து நம்ம வந்து அந்த ப்ரொப்போர்ஷனை வந்து கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கெல்லாம் 40 பார்ட்ஸ் போட்டு இவனுக்கு 4 பார்ட்ஸில் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஈக்குவலைசேஷனுக்காக நம்ம இதையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், 40ஆக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10, யூ கெட் 10/40. அப்போது இப்போ நியூ ப்ராஃபிட் ரேஷியோ என்னது, 13:17:10. Okay, take and write only the numerators. So that is your ratio. Okay students, so this is one different model. So I have worked this model for you, exercise 14. Okay, previous sum exercise 13 is the same model of the 12th sum. So you must have do that as homework. You must have done that as homework, I suppose. Now this is exercise 14. This is different model. We'll go to the next sum. Students, next sum we are going to work out the exercise 15. Read out the sum. Selvam and Senthil are partners sharing profits in 2:3 ratio. Okay, அப்போ this is the old ratio. 2:3 ratio வந்து old ratio. Who is admitted? Shiva is admitted. Okay, with what condition? How much Shiva is going to get? 1/5 share he is going to get. அப்போ இந்த 1/5 ஷேரை சிவா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, he acquires equally from Selvam and Senthil அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ப்ரீவியஸ் சம்மில் one ratio was given, isn't it not? That is 7:3 ratio was given. இப்போ instead of that 7:3 ratio, இந்த 1/5 ஷேரை வந்து அவங்க எப்படி அக்யூர் பண்ணுறான், ஈக்குவலாக அக்யூர் பண்ணுறான். ஈக்குவலி, அதாவது செல்வம் கிட்டேருந்து ஹாஃபு, செந்தில் கிட்டேருந்து ஹாஃப். பட் அந்த ஹாஃப் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த ஹாஃப் தான் இவங்களுக்கு வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகே, சேம் மாடல் ஒன்லி சில்ட்ரன், ஜஸ்ட் லைக் 14th சம். த திங் இஸ் நம்ம இங்கே வந்து 1/2 ஹாஃபை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். தென் calculate NPR and SR. அப்போ சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓல்டு நம்ம கையில் இருக்குது, சாக்ரிஃபைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிரும். ஓகே, now let us proceed with the sum. Students, now solution I have written here. I have written the heading Selvam and Senthil. So what is the old ratio? 2:3.
That means what is the old share? 2 by 5 is to 3 by 5, isn't it? So Shiva admit பண்றாங்க. You want to write this statement. 1/5 share. He acquires equally. So equally அப்படின்னும் போது the calculation will come like this. இந்த 1/5ல வந்து half how much? That is for Selvam. Similarly அதே 1/5ல வந்து இன்னொரு half how much? How much Sendil sacrifice. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த ஹவு மச் அப்படின்ற அந்த வேர்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும், இன்டூ போட்டு பண்ணணும். ஓகே, ரிமெம்பர் திஸ் சில்ட்ரன். ஆஸ் ஐ டோல்ட் யூ ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் மிஸ் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன் இல்லையா. ஸோ ஃப்ரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக மைனஸ் பண்ணணும். ஸோ ஹவு மச்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டூ போட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ 1/5 இன்ட்டு 1/2 ஃபார் Selvam. Similarly 1/5 into 1/2 for Karthi. Okay, so that how much is the sacrifice share? Okay students, now we are going to find out the sacrifice share of Selvam and Sendil. Look at this children. Sacrifice of Selvam, as I told you, 1/5 of half 1/2 how much? It will give you 1/10. Similarly sacrifice for Sendil, 1/5 of 1/2 how much? 1/10. So their sacrificing ratio is 1:1. Okay, again it is 1/2 1/2. Okay, now we are going to find out the new share. Now I have written the formula for new share, that is new ratio is equal to old minus sacrifice. So Selvam oda new share evlo அப்படினா அவனோட old share 2/5, sacrifice நம்ம previous sectionல கண்டுபிடிச்சிருக்கோம் 1/10. So LCM வந்து biggest number 10, you will get on simplification you get 3/10. Similarly new share of Sendil பாருங்க, old share வந்து 3/5. okay, so அவனோட sacrificeம் 1/10. okay, so now find the LCM, you get 5/10. so 5/10 is the new share. Coming to new share of Shiva, Shivaக்கு வந்து 1/5 தான் ஷேரு. இந்த 1/5 ஷேரை நம்ம 10 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். because Selvam and Sendil their portion is in 10th form. So we are converting for Shiva also in 10th form. So you get here multiply and denominator, the numerator and denominator by 2, then you get 10. okay, so this is 2/10. you got me students? So new profit ratio is 3:5:2. take and write only the denominator or numerators. okay, so hope you understood this sum. Students, next is exercise 16. let us read the sum. Mala and Anita share profits and loss in 3:2 ratio. okay, that means this is the old ratio. Who is admitted? Mercy is admitted for 1/5 share. okay, so in the statement la Mercy வந்து 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. you got me students? அதை வந்து இந்த 1/5 ஷேரை வந்து Mercy எப்படி அக்யூர் பண்ணுறா அப்படின்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே இல்லை. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் சம் அதாவது 15-14 சம்மில் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், Mercy வந்து 1/5 ஷேர் கிடைக்கும், that she acquires equally, இல்லைன்னா ஒரு ரேஷியோ கொடுத்து அக்யூர் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இந்த சம்மில் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ப்ராஃபிட்டில் இருந்து 1/5 ஷேரை வந்து Mercyக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ we are considering the profit to be 1. okay students, we are considering the profit as 1. okay, இந்த ஹோல் பார்ட், அதாவது இந்த ஹோல் பார்ட்லேருந்து ஒரு 1/5 ஷேரை வந்து Mercyக்கு கொடுக்குறாங்க. you got me students? so 1 minus 1/5 போனால் the remaining profit எவ்வளோ இருக்கும் அப்படின்னா your answer will be 4/5. okay students, ஸோ இப்போ இந்த 4/5 பார்ட்டு தான் வந்து உனக்கு வந்து நியூ ஷேர், நியூ ப்ராஃபிட் ஷேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நியூ ப்ராஃபிட் ஷேர். இது ஹோல் பார்ட்லேருந்து 1/5 Mercyக்கு போனால் இந்த 4/5 தான் பேலன்ஸ், அதாவது ரிமைனிங் சொல்லிக்கலாம். இந்த 4/5 வந்து என்னது, ரிமைனிங் ஆஸ் வெல் அஸ் நியூ. ஸோ இந்த ரிமைனிங் போர்ஷன்லேருந்து மாலா அண்ட் அனிதா அவங்களோட ஓல்டு ரேஷியோ, அதாவது 3:2 ரேஷியோ, 3:2 ரேஷியோவில் அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருந்துச்சு, 1 பார்ட் இருந்துச்சு. இந்த 1 பார்ட்டில் இப்போது 1/5 அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. யாருக்கு, Mercy கொடுத்துட்றாங்க. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது, 4/5.
இப்போ இந்த 4/5 தான் நியூ ப்ராஃபிட். இந்த நியூ ப்ராஃபிட்டை மாலாவும் அனிதாவும் அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது 4/5 இன்ட்டு 3/5 யாருக்கு? மாலாக்கு. ஓகே, that is how much we don't know, so we want to calculate how much. Okay, similarly அதே 4/5 into 2/5. so இந்த 2/5 யாருக்கு? அனிதாக்கு. so how much we will calculate? You got me, students? so this is the portion what we calculate, isn't it? This is their new share. You understand, children? hope you will understand. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ப்ராஃபிட்டை ஒன் ஹோல் பார்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அதாவது 10 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 rupeesல 3 rupees வந்து மர்சி கொடுக்குறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ருபீஸ் இருக்கும்? 7 rupees. அந்த 7 rupees தான் ரிமைனிங் வச்சுக்கலாம். அதான் நியூ. அந்த 7 rupeesஐ மாலாவும் அனிதாவும் பங்கு போடுறாங்க. எப்படி பங்கு போடுறாங்கன்னா 3:2 ரேஷியோவில் ஷேர் எடுத்துக்கிறாங்க. அந்த 3:2 ஷேர் ரேஷியோ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஹவு மச் பாருங்கள், ஹவு மச்ன்ற அந்த வேர்டு வந்தாலே இன்ட்டு வந்துடும். ஓகே, ஸோ இதில் கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து உனக்கு அவங்களோட நியூ ஷேர். hope you understand. now we'll go to the sum. Students, what I have explained I have written here. Let the profit be 1. Mercy share is 1/5. Therefore remaining share of profit we are first calculating 1 minus 1/5. We have to take the LCM. So you get here 4/5. Okay, students, so I think you know to take the LCM. so 5. so 5 அப்படினா இங்க denominator 1 இருக்கும். so into 5 நம்ம LCM calculate பண்ணுவோம். so இங்க வந்து உங்களுக்கு 5 minus 1 வரும். so 5 minus 1 will give you 4/5. okay, students, like this you want to calculate. Now we want to calculate the new profit sharing ratio. Students, here is new share of Mala I have calculated. so as I told you in the previous session, profit remaining profit நம்ம 4/5 ஃப்ராக்ஷனாக கன்சிடர் பண்ணுறோம். அதில் அதை வந்து அவங்க ஓல்டு ஷேரில் எடுத்துக்கிறாங்க. யார்? மாலா அண்ட் அனிதா. அப்போ 4/5 ப்ராஃபிட்டை மாலாவோட ஷேர் வந்து 3/5. அப்போ 3/5 அவன் எடுத்துட்டா how much will be the ஷேர்னா மாலாக்கு வந்து 12/15 25 கிடைக்கும். சிமிலர்லி நியூ ஷேர் ஆஃப் அனிதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே 4/5ல் அனிதா வந்து 2/5 ஷேராக பார்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துட்டா how much she will get அப்படின்னா 8/25 பார்ட் வந்து நியூ ஷேர் கிடைக்கும். இப்போ நியூ ஷேர் ஆஃப் மர்சி வந்து நமக்கு 1/5ல் இருக்குது. ஆனால் டோட்டல் பார்ட்ஸ் வந்து இங்கே 25 போர்ஷன். ஸோ இதையும் நம்ம 25 போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மர்சி வில் கெட் 5/25. ஸோ யோர் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் 12:8:5. இப்போ நம்மக்கிட்ட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது அண்ட் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது. we can find out the old ratio. okay, students, sacrifice ratio we will be able to find out. Students, now we are going to calculate sacrifice share. Sacrifice share oda formula enna? old share minus new share. okay, இப்போ sacrifice of மாலா எவ்வளோன்னு பார்க்குறோம். மாலாவோட ஓல்டு வந்து எவ்வளோ? 3/5 இருக்குது. நியூ வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 12/25. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து sacrifice share வந்து 3/25 you get. similarly sacrifice of அனிதா ஓல்டு ஷேர் வந்து 2/5 இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் நியூ ஷேர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து sacrifice share எவ்வளோன்னு கிடைக்கும். that is 2/25. okay, students, see ஆன்சர் பாருங்கள். the ratio is 3:2. okay, students, அப்போது இந்த சம்மில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, suppose if a person is admitted for 1/5 share, okay, new share is given and old share is also given but sacrifice share is not given அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா, the sacrifice will be in the old ratio only. okay, சாக்ரிஃபைஸ் எந்த ரேஷியோவில் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் தான் பண்ணுவாங்கன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு ரேஷியோ 3:2 கிடைக்குதா பாருங்கள். நம்மளோட சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் 3:2 வந்துருச்சு. ஸோ இப்படி வந்தால் உங்களோட சம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். as far as this particular model is
concerned. Okay, the previous sumல எல்லாம் நமக்கு நியூ ஷேர் இருக்கும், இல்லை சாக்ரிஃபைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். they will give how much they are taking. அதாவது ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது அவங்களோட ஷேர் வேல்யூ என்ன, ஷேர் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து ஒன் ஹோலாக அஸ்யூம் பண்ணி நம்ம இந்த மாதிரி டெரைவ் பண்ணுறோம். Hope you understood this model. We'll go to the next sum. Student exercise 17. Now this is another different model. Ambika, Tarini and Padma are partners. Share in the ratio of 5:3:2. இது அவங்களோட old ratio. Who is admitted? Ramya is admitted for 25th percentage of profit. இந்த ப்ரீவியஸ் சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், 1/5ன்னு பார்த்தோம் எக்ஸைஸ் 16ல் இல்லையா. இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. தே அட்மிட் ரம்யா ஃபார் அந்த ஃப்ராக்ஷனாக போடாமல் பர்சன்டேஜாக போட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தட் இஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ், த ரெஸ்ட் ஆல் இஸ் சேம். அப்போ இந்த 25% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வந்து எவ்வளோ வரும், 1/4 இஸ் அ ஃப்ராக்ஷன் இல்லையா. ஸோ இந்த 1/4 தான் நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ணி சம்ஸ் வந்து போட போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ப்ராஃபிட்டை வந்து ஹோலாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட்டில் இருந்து 1/4 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது we have to find out first. Okay students, see here children, the solution must be written like this. இப்போ ஃபஸ்ட்டு 25% நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 25 divided by 100 will give you 1/4, isn't it not? ஓகே, இப்போ ப்ராஃபிட்டை வந்து ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ரிமைனிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆஸ் ஐ டோல்ட் இன் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் 1 - 1/4. அப்போ ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, 3/4 இருக்குது. இந்த 3/4 வந்து அம்பிகா, தாரிணி, பத்மா வந்து அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்னது, நமக்கு நியூ ஷேர். இந்த நியூ ஷேரை அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தானே கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் we are going to find out now. Students, see next we are going to calculate new share of Ambika. இப்போ நியூ ஷேர் வந்து ஆல்ரெடி மிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நியூ ப்ராஃபிட்லேருந்து 3/4 கிடச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து ஓல்டு ஷேரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம எவ்வளோ வந்து கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, அப்போது நியூ ப்ராஃபிட்டில் அதாவது 3/4 அவன் ஓல்டு ஷேர் வந்து எவ்வளோ, அம்பிகாவுக்கு 5/10 இல்லையா. 5 + 3 8, 8 + 2 10. அவுட் ஆஃப் டோட்டல் 10 பார்ட்ஸில் அம்பிகாவுக்கு எவ்வளோ, 5 பார்ட்டு. அவுட் ஆஃப் 10 பார்ட்ஸில் தாரிணிக்கு எவ்வளோ, 3 பார்ட். அவுட் ஆஃப் 10 பார்ட்ஸில் பத்மாக்கு எவ்வளோ, 2 பார்ட்ஸ் இல்லையா. ஸோ அதே அவங்க ஓல்டு ஷேர் ரேஷியோவில் பேசிஸ்லேயே நம்ம வந்து இந்த நியூ ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி அப்போது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஹவு மச். ஓகே, அப்போ ஹவு மச்னால் மிஸ்ஸை வந்து என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் போட்டு பண்ணணும். ஸோ 3/4 ரேஷியோவில் அம்பிகாவோட ஷேர் 5/10 அப்படின்னா அவளுக்கு நியூ ஷேர் எவ்வளோ கிடைக்கும், 15/40. சிமிலர்லி தாரிணிக்கு வந்து நியூ ஷேர் 3/4 அவளோட ஷேர் 3/10 ஓல்டு ஷேர் ஃப்ராக்ஷன் போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணப்போ தாரிணி கிடைக்கிற நியூ ஷேர் வந்து 9/40. இப்போ நியூ ஷேர் ஆஃப் பத்மா பாருங்கள், அவளுக்கும் வந்து 3/4 இருக்குது. இன் திஸ் அவளோட ஓல்டு ஷேர் 2/10. So if she is taking 2/10, how much she will get, 6/40 each share she will get. So the new ratio is 15:9:6. Okay, so இதுலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். So what will be the sacrifice ratio? If sacrifice ratio is not given, then it should be assumed that old share will be the new share இல்லையா. ஸோ sacrifice share will be 5:3:2. சப்போஸ் நீ இதவே வந்து ஃபார்முலா வைஸ் நீ கால்குலேட் பண்ணனாலுமே உனக்கு வந்து இதே sacrifice ratio தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன ஒரு ரூல் இருக்குது இல்லையா, இப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் கிவன்னா இட் இஸ் அஸ்யூம் தட் தேர் ஓல்டு ஷேர் வில் பி த share, isn't it not, sacrifice share. So based on that we have calculated here. You got me students? So I have just written the answer. SR will be their old ratio. Okay, hope you understood this sum children. Okay, with this we are completing the 17 sums, that is calculation of new profit sharing ratio and sacrificing ratio. In the next section we will see how to calculate goodwill of the partners. Okay students.